இத்தனை விஷயங்கள் நான் எதற்காக உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, வராகி அம்மா எவ்வளோ பிரத்யட்ச தெய்வமாக நம்மளோட பயணிக்கிறாங்க. அந்த பயணத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க. இதற்கு எந்த காணிக்கையோ தட்சணையோ கிடையாது. ஒன்றே ஒன்று, தொடர்ச்சியாக இந்த மகாவராகி டிவியில் வருகின்ற அந்த காணொளிகளை நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே போதும். இதற்கு முந்தைய காணொளிகள், இதற்கு பிந்தைய காணொளிகள், இப்போ இருக்கின்ற காணொளியை நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்த்துட்டே இருந்தாலே போதும். வராகி அம்மையுடைய மகிமையும் மகத்துவம் தெரியும். அதுவே உங்களை அறியாமல் அந்த வராகி அன்னை ஈர்ப்பிடம் கொண்டு சேரும். அப்படியே வராகி அம்மா உங்களோட வருவாங்க. இது அற்புதம், இது அதிசயம் இந்த மகாவராகி டிவியில் தினமும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதில் நான் சொன்னேன் இல்லையா, பெரும்பாலும் தனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு இந்த தாயை பிடிச்சா ஒரு தீர்வு கிடைக்குமா எப்படின்றது தான் இருக்குது. தொலைபேசி எடுத்தாலே அவங்களுடைய பிரச்சனைகள், புலம்பல்கள், அழுகைகள், வேதனைகள், தாக்கங்கள் இதுதான் போயிட்டே இருக்கே தவிர அந்த அம்மாவை பற்றி பேசுவோம், அந்த அம்மாவுடைய காருண்யத்தை பேசுவோம், அந்த அம்மாவை பற்றி பிரச்சனைகளை விடுத்து அந்த அம்மாவை எப்படி வழிபடுறது, எனக்கு இந்த பிரச்சனை இதிலேருந்து நான் அம்மா கிட்ட வெளிப்படணும் அப்படின்றதே சொல்ல மாட்டேன்றாங்க. இன்றைக்கி ஒரு மங்கை, ஒரு மாதர்சியோட கேள்வி ஷைலஜா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. கேள்வி: அண்டை வீட்டாருடன் பிரச்சனை, எப்படி அதை நான் போக்கிக் கொள்வது? தெருநாய்களுக்கு நாங்கள் போஷிக்கிறோம், தெருநாய்க்கான உணவுகளை கொடுக்குறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற இடத்த வராகி அம்மாவை எப்படி நாம் கைக்கொள்வது? வராகி அம்மா மூலமாக நம்ம எப்படி அந்த பிரச்சனைலேருந்து வெளிவரும்? இந்த மகாவராகி டிவியில் வராகி அம்மா பற்றிய நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் தான் இருக்கும். 7299299004 உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் வாட்ஸ்அப்பில் எழுத்துக்களாகவோ வாய்ஸ் ஓவராக பதிவிடுங்க. உங்களுடைய எண்ணங்களை வாட்ஸ்அப்பில் ரத்த சுருக்கமாக எழுத்துக்கள் மூலமாக வாய்ஸ் ஓவர் மூலமாக கொடுங்க. உங்களுக்கான தீர்வுகளை வராகி அம்மனுடைய அருளால் கொடுப்பதற்காக இந்த மகாவராகி டிவி ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டி என்றார் வராகி ஸ்ரீவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு செய்வதற்காக காத்திருக்கின்றது. இந்த ஷைலஜா அம்மையாருடைய கேள்வி இது போல் பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இன்றைக்கு பஞ்சமி இல்லையா, நம்பி தானே எங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால்தான் பஞ்சமி அன்றைக்கு பஞ்சமி நாயகி வராகி அம்மாவை நினைத்து உங்களுக்கு இதற்கான பதிலை அளிப்பது கடமைப்பட்டுள்ளேன். வராகி அம்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். போர்க்கடவுளுக்கு நிகரானவங்க, போர்க்கடவுள்னே சொல்லலாம். எப்படி கொற்றவை எப்படி போர்க்கடவுளோ, முருகன் எப்படி போர்க்கடவுளோ, அதே போல் வராகி அம்மா ஒரு போர்க்கடவுள், ஒரு கொற்றவைக்கு நிகரான தன்மையுடையவர்கள். ராஜராஜ சோழன் போன்ற பல்வேறு அரசர்களுக்கு காவல் தெய்வமாக, குல தெய்வமாக, வழிபடும் தெய்வமாக நின்று அம்மா பல போர்களையும் எதிரிகளையும் வெற்றி கொள்வதற்கு துணை நின்றவர் என்றதை நம்ம பல காணொளிகளும் பலருடைய காணொளிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் நமக்கு எதிரியாக பார்க்குறாங்களா, தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் கொண்டு நம்மக்கிட்ட வாதிடுறாங்களா, அப்போது வராகி அம்மா எப்படி கும்பிடலாம்? பெரும்பாலுமே சொல்லுவாங்க, வராகி கும்பிடுவர்களிடம் வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வராகியுடைய பக்தர்களோடோ அவங்கக்கிட்ட நீங்கள் வம்புக்கு போகாதீங்க, அவங்களிடம் வாதிடாதீங்க, அவங்கக்கிட்ட வழக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால், தன்னை யார் நாடி வருகின்ற பக்தர்கள், யாரெல்லாம் தன்னை நாடி வருகின்றார்களோ, பக்தியவர்களோடு தேடி வருகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வராகி அம்மா மிகுந்த அற்புதங்களை நிகழ்த்துவாங்க. தன்னுடைய பக்தின்னு சொன்னாலே அவங்க பக்கத்துலேயே வராகி அம்மா நின்றுருவாங்க. அதுதான் வராகி அம்மாவுடைய ஒரு அற்புதம். அதனால்தான் வழக்கு தீர்க்கும் வராகியாக பஞ்சமி நாயகி நம்முடன் பயணிக்கின்றார்கள். இந்த வழக்கு தீர்க்கும் வராகியாக பஞ்சமி நாயகியாக அம்மா நம்மளுடன் பயணிக்கின்ற அந்த காலகட்டம், அந்த அளவிற்கு பக்தியும் நம்முடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த பக்தியினுடைய இணைவும் பஞ்சமி நாயகியுடைய அந்த அருள் கடாட்சம் நம்மளோட இணைந்திருக்கின்ற போது நம்மிடம் யார் வம்பு செய்தாலும், நம்மிடம் யார் வழக்கு வைத்து கொண்டிருந்தாலும், நமக்கு நேர்முக எதிரி மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி,
வராகி அம்மா பார்த்துப்பாங்க. அவங்க இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி தன்னுடைய பக்தியை, பக்தர்களை காக்கின்ற ஒரு பொறுப்பாளியாக வராகி அம்மா இருக்காங்க. எதிரிகளிடமிருந்து மீட்கின்ற தன்மையுடையவர்களாக இந்த வராகி அம்மா இருக்காங்க. பஞ்சமி நாயகி. ஒவ்வொரு பஞ்சமி என்றும், வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி என்றும் வராகி அம்மாவை வழிபடுவதை மறக்காதீங்க. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஆத்ம ஞான தூய்மை பிடைத்தல் இணைந்திருக்கு எல்லாருமே தினமுமே வராகியை வழிபடுவாங்க. ஒரு நாள் கூட வராகியை மறக்கிற மாட்டாங்க. நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பிடத்தில் எங்களோட இணைந்திருக்க ஒத்தங்க கூட வராகி ஒரு நாள் கூட கும்பிடாமல் இருக்க மாட்டாங்க. பஞ்சமி ஆனாலும், தேய்பிறை பஞ்சமி ஆனாலும், வளர்பிறை பஞ்சமி ஆனாலும் சரி, அம்மாவை எப்படியாவது போஷிக்கிறதுல தவற மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் வராகி பக்தர்களுக்குள்ள. ஏனென்று சொன்னால் அம்மா எங்களுடன் இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி குடும்பத்துடன் இருக்கிற பக்தர்களுடன் 2 ஒன்றாக கலந்துடுவாங்க. இந்த 2 ஒன்றாக வராகி அம்மா கலந்து விட்டார் என்று சொன்னாலே யாருடைய வாதம், வழக்குகள், வம்பு தும்புக்கு நம்ம பயப்பட வேண்டாம். எடுத்த உடனே தொலைபேசி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வராகி அம்மா பற்றி சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நானும் வராகி அம்மாவும் வச்ச ஆளு பாருங்க, வாசலில் கேட்டில் நிற்கின்ற குருக்கா தானே நாங்கள்லாம். யாராவது இப்படி வழிபட்டா எப்படி வராகி அம்மா கிட்ட வருவாங்க? எந்த தெய்வமே வராதுங்க. கட்டின புருஷனால இந்த காலத்து பெத்த பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நம்ம ஒரு மிரட்டியே நீ இதை செய்யன்னு சொன்னால் அடப்போமா அப்படின்னு தான் போகிற காலகட்டம். அப்படி இருக்கும்போது உங்கள் சேனல் இப்போ சொல்கிறீங்கல்ல அம்மாவை பற்றி, அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அம்மாவை தீர்க்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதுதான் உங்களுடைய முறை. பணியுமாம் என்றும் பெருமை. பக்தியும் அந்த பணிவு வேறும். அதை தான் சரணாகதின்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாக மகாவராகி டிவியின் மூலமாக ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி, ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலம் உங்களோட பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக தொடர்ந்து இருக்கிற காணொளியை பாருங்க. அந்த வராகி அம்மாவை பற்றிய அந்த வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருங்க. மனதோட அம்மாவோட இணைங்க. நீங்கள் பக்தர்களாக மாறினீங்க. அதான் சோல் ட்ராவலராக உங்களோடு சேர்ந்து அந்த வராகி அம்மாவோட அருள் சக்தியை உங்களுக்கு கொடுக்க முடியும். இதற்கு எந்த காணிக்கையோ குரு தட்சணையோ எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னை நேராக பார்க்க வேண்டாம், தொலைபேசியில் பேச வேண்டாம், எனக்குன்னு தனிப்பட்ட காணிக்கை எதுவுமே நீங்கள் அனுப்ப வேண்டாம். எத்தனையோ பேரில் பேய் பிசாசுகள் மந்திரம் மாந்திரிகம் ஏவல் தொல்லைகள் இருந்ததுன்னா காப்பாற்றிருக்கேன். தெய்வம் உத்தரவு கொடுத்தா தான் செஞ்சு கொடுப்பேன். அவங்கக்கிட்ட சொல்லுவேன், அதற்கு என்ன காணிக்கையோ அவ்வளோதான் வாங்குவேன். அதற்கப்புறம் அவங்களுக்கு புடவை, வெத்தலை பாக்க, பழம் வச்சு கொடுத்தாலும், சாக்லேட்ஸ் அமிச்சது, நான் எது அமிச்சாலும் அந்த நேரத்தை தொடக்கூட மாட்டேன். அதை நீரோட நீராக அவங்க துணிகள் செய்த பரிகாரமாக தொட எனக்கு போகாது. ஆனால் சொல்வேன், நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு செய்கிறதா வராகி அம்மா செய்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க அதை தொடர்பே கொள்ள மாட்டேங்க. ஏன்னா அவங்களே வராகி அம்மாவோட இணைச்சி விட்டுடுறோம்ல, அவங்க அதோடு தொடர்ந்துருவாங்க. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை. எப்போதுமே கையில் எதிர்பார்ப்பு இருக்க வாங்கி போட்டுக்கொள்ள உங்களோட கர்மாவும் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். எங்களோட எதிர்பார்ப்பு என் கையில் ஒன்றுமே கிடையாது. தெய்வம் வழிகாட்டுறது, நான் ஒரு கருவியாக உங்களுக்கு செய்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க நல்ல எண்ணத்தோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு. ஆனால் அந்த நிமிடத்தில் அவங்கள காப்பாற்றி கொள்ளணும். தனிப்பட்ட முறையில் நான் தொடர்ச்சியாக எங்களோட பயணம் செய்கிறோன்ட்டு தொடராக குருவாக இருந்து மாதம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு ரெய்கி தரேன், உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக தொடர்ந்து என்னோட இணையுங்க இப்படின்னா சொன்னதே கிடையாது. பிரச்சனை இருக்கிற வரைக்கும் என்னோட இணைந்துகிட்டே இருங்க. பிரச்சனை முடிச்சு தான் நீங்கள் பாட்டு நகர்ந்துக்கலாம், கவலையே கிடையாது. ஏன்னா வராகியமும் உங்களோட இணைத்து விட்டுடுறோம். இதற்கு என்ன அப்படின்னா, உங்களிடம் இருக்கின்ற அந்த பக்தி ஈர்ப்பு. வராகியமோ நானும் நீங்கள் வைத்த வேலையாட்கள் கிடையாது. நமக்கு மீறிய ஒரு பராசக்தி பஞ்சமி நாகி வராகியம்மா. அவங்கள சரணடையணும். அவங்களுடைய சரணடைகிறதுக்கு நான் ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். இந்த ஒரு எண்ணம் பணியும் இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான்.
வராகி அம்மா வழிபடுபவர்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அண்டை வீட்டாரும் சண்டை சச்சரவுகள், இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு போலீஸ் கேஸ் வரைக்கும் அது போகிறது. பிரச்சனைகள் வெளியில் வருது, அடிதடி கட்டுறாள். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரம் மாந்திரிகம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு செய்கிறாங்க. இதிலேருந்து விடுபது எப்படி என்று சொன்னால், முதல்ல நான் புறத்தூய்மை நீரால் அமைய வேண்டும், அகத்தூய்மை வாய்மையால் இருக்க வேண்டும், வள்ளுவர் மகனார் போல். அடுத்தது அப்படின்னா அமைதி முதல்ல வேணும். எடுத்தும் கௌத்தம் என்று எப்போதுமே எதிராளியிடம் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு முதல்ல அமைதியை காத்துவிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே வராகி அம்மாவை நினைத்துக்கொள்ளுங்க. இது வராகி பக்தர் மட்டும் இல்லை, எல்லா கடவுளுக்கும் இது உண்டு. பஞ்சமி நாயகி வராகி அம்மா பேசுகிறதுனால வராகி பக்தர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், வராகி அம்மாவே வம்பு வழக்குகள் இருந்து நம்ம காப்பாற்றுறவங்க. வராகி அம்மாவிடம் கும்பிடுவரிடம் வாதிராதேன்னு சொல்கிற அளவுக்கு வராகி அம்மா தம் பக்தர்களை காக்கின்ற வல்லமை பொருந்தியவர்கள். இந்த மாதிரி நேரத்தில் உங்களிடம் மனிதர்கள் பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா மனதில் ஓம் வராகி தாயே போற்றி, வராகி தாயே போற்றி, ஓம் வஜ்ர கோஷ வராகியே போற்றின்னு மனசுக்குள்ளே சான் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க பிரச்சனை பண்ணுகின்ற காலகட்டத்தில் முதல்ல எதிரிட்டு வாதிடாதீங்க. கொஞ்ச காலம் மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுங்க, ஓம் வஜ்ர கோஷ வராகி தாயே போற்றி, ஓம் வஜ்ரகோஷ வராகி அன்னையே போற்றின்னு மனசுக்குள்ளே அப்படியே அமைதியாக அவங்க பேசுகிறத லிசன் பண்ணிகிட்டே இருந்துட்டு மனசுக்குள்ளே அமைதியோட ஓம் வஜ்ரகோஷ வராகி அன்னையே போற்றி அப்படின்னு சான் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே போய் 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 அவங்கள எரியாமல் அந்த நம்மளுடைய அமைதியிலேருந்து வருகின்ற அந்த பக்தியிலேருந்து வர விஷயங்கள் அவங்கள சப்ரஸ் பண்ணுறதான்னு பாருங்கள். அதுக்கு மேலே அவங்க கற்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பணியுமாம் என்று பேருமே. சரிங்க, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கதவை சாத்திட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்குல்ல அதை விளக்கணும். ஒரு கல் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கல் உப்பு நசுக்கிட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு மஞ்சள் பொடி போட்டு அந்த முகத்தையும் கை காலையும் காலெல்லாம் அலம்பிட்டு நேர பூஜை அறையில் போயிட்டு ஒரு இல்லாட்டி பூஜைக்கு உண்டான அந்த மேட்டருக்குள்ளே அந்த பாய் அதில் உட்காந்துட்டு ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த பேரை கொண்டு இந்த பேரை உடையவர்கள் என்னிடம் தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, வாசல் இப்போ கத்திகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அமைதியாக உட்காந்து ஓம் வஜ்ரகோஷ வராகியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களே அறியாமல் கத்தி ஓஞ்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி கத்தி ஓஞ்சிருவாங்க. ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகி தாயே போற்றி, ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகி தாயே போற்றி. நீங்கள் உருவேறினதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வராகியம்மா அவங்க வாக்கில் பேச விடாமல் தடுப்பாங்க. ஓம் வாக் ஸ்தம்பனகரி அப்படின்னா அவர்களுடைய எதிர்மறையான வாக்கினை கட்டு போடுவா. ஸ்தம்பனம் என்று சொன்னால் கட்டு போடுது. அதை அம்மா கட்டு போடுவாங்க, அவங்க வாக்கை கட்டு போடுவாங்க. கெட்ட வார்த்தைகளை நம்ம மேலே துவேஷமான வார்த்தைகளை போட விடாமல் வராகி அம்மா நம்மளை கட்டு போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகி தாயே போற்றி அப்படின்னு சான் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க உங்களை விட்டு தானாக விலகி விடுவாங்க. அடுத்தது அந்த நாய் வளர்க்குறதுல தான் பிரச்சனை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய அஸ்ட்ரோவுமன் தேர்டையில் நாய் துரத்தல், நாய் கடித்தல், நாய் வளர்த்தல் இதற்கான ஒரு காரகத்துவத்தையும் சொல்லியிருக்கேன், வழிபாட்டு முறையும். அதே மாதிரி தான் நம்ம அதை அஸ்ட்ரோவுமன் தேர்டையில் ஒரு நேரலையில் லைவில் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். இதில் நம்மளை நாய் கடிக்கிறது, நாய் துரத்துறது, நாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அக்கம் பக்கம் வீட்டில் வருது அப்படின்னா நமக்கு ஏதாவது செய்வினை கோளாறுகள் இருக்கலாம். அல்லது பெரும்பாலும் ஏழநாட்டு சனீஸ்வர பகவான், அஷ்டமத்து சனீஸ்வர பகவான், வாக்கில் சனீஸ்வர பகவான், 4ல் சனீஸ்வர பகவான், அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவான் இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் நாய்கள் மாதிரி நம்மக்கிட்ட சண்டை போகிறது
அல்லது வளர்க்கின்ற தெருநாய்களை வச்சு நமக்கு பிரச்சனை வருது. நாய் கடித்தல், நாய் துரத்தல் வரும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு உச்சிதம். என்னம்மா வராகியமாகவே முழுமையாக வைத்து கும்பிட சொல்கிறீங்க, ஆனால் இப்போ பைரவரை கூப்பிட்றீங்க அப்படின்னா, உண்மத்த பைரவருடைய மனைவி தான், உண்மத்த பைரவி தான் வராகியம்மா காசியில். அதனால் பைரவர் நாய் இல்லாமல் இருக்க மாட்டார். நாய் ரூபத்திலே பைரவர் வருவார். அப்படி இருக்கு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையாக நம்ம வணங்குற தெய்வம் என்ன செய்யும், அந்த தீய அதிர்வடுகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்ற மாதிரி எங்கிருந்தோ ஒருத்தங்க ஆபத்து மாட்டவன் அநாத ரட்சகன் வந்து நம்மளை காப்பாற்றுற மாதிரி எங்கேயோ வளர்க்கின்ற தெருநாய் கூட நம்ம வீட்டில் வந்து அமைதியாக வந்து வாசலை காவல் நாயை படுத்துக்கும். இது ஒரு அமைப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க, எத்தனையோ தெருநாய் சுற்றிட்டுருக்கு. நாங்கள் நாய் வளர்ப்பு இல்லை, ஆனால் இங்கேருந்து ஒரு வெள்ளை கலர் நிறத்தில் உள்ள நாய் ரொம்ப அழகாக வந்து குண்டாக வாசலில் வந்து படுத்துட்ருக்கு. சுற்றிடும், திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடும், வாசலில் வந்து படுக்கிறது. எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் என் பிள்ளைங்க கிட்ட நெருங்கக்கூடாது. என்ன கீழ் வீடு பூட்டியே கிடக்கு, பசங்க பார்த்து பயப்படுறது அப்படின்னா எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. அந்த பைரவர் வந்து வாசலில் உட்காந்துட்ருக்கு. இது காரணம் என்ன, ஒவ்வொரு கிழமை அன்னைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுற அந்த மகிமை, அந்த பைரவரை வழிபாடுகின்ற ஒரு தன்மை, வராகியம்மா வழிபாடுகின்ற ஒரு மகத்துவம். அதால் வராகியம்மாவை பார்க்குறவங்கள அவங்களுடைய முகமே வந்து ஒரு அந்த பிராணியோடைய அந்த தன்மை தான். கண்ணே பார்த்திங்கன்னா அந்த சொக்கர கண்ணா, அந்த பிராணிகள் செல்ல பிராணிகள் எப்படி கண்ணு வைத்திருக்குமோ அந்த ரூபத்தில் தான் வராகியம்மாவே நம்ம காமிச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வள்ளி ரூபத்தில் வராகியம்மா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வாக்கு சொல்கிறது மாதிரி, தேவதையின் குரலாக இருக்க மாதிரி, இதே மாதிரி பைரவ ரூபத்தில் கூட வராகியம்மா நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருப்பாங்க. ஏன்னா உண்மத்த பைரவருடைய மனைவி தான் உண்மத்த பைரவி வராகியம்மா. அப்படி இருக்கும்போது நம்ம தெருநாய் வளர்க்குறோம், ஆனால் அக்கம் பக்கத்தில் நம்மளை பிடுங்கி தின்றாங்க. வீட்டு நாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, தெருநாயை நம்ம வந்து ஆசையில் வளர்க்குறோம். அதுங்களுக்கு பசியில் இருக்குது, வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காம அதுங்க வெறி பிடிக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பட்சிகளுக்கும் பிராணிகளுக்கும் இந்த கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கர்மா அவங்கள அடுத்தவங்களை நல்லது பண்ணாமல் இருக்கிறது. நாயினும் கேவலமான ஒரு தெருநாயாக தான் அடுத்த ஜென்மத்தில் அவங்க பிறக்க போகிறாங்க. அதால் தான் தெருநாயாக இவங்க ரோடாக சுற்ற போகிறாங்க அடுத்த ஜென்மம். அதனால தான் அந்த தெருநாய்களை வளர்க்குறவங்களை கூட அவங்களுக்கு சாப்பாடு போகிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி மச்சு வீடு, மாடி வீடு, சொந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். அந்த திமுறை, எனக்கு பணங்காசுக்கு எந்த குறைவில்லைன்ற ஒரு மமதை, ஆணவம், இப்படி இருக்கவங்க அடுத்த பிரிவில் எப்படி பிறப்பாங்க, நாயை காட்டிலும் கேவலமாக தான் பிறப்பாங்கன்னா. ஒரு யூடியூப்பில் தான் ஒரு கதை படித்தேன். ஏன் நாய் வந்து நாயாக பிறக்கிறாங்க அப்படின்னும் போது, திருநாயாக பிறக்கிறன்ற காலகட்டத்தில் இது மாதிரி தான் போன ஜென்மத்தினுடைய அந்த கோயில் சொத்துக்களை திருடி, அந்த கோயிலில் வருகின்ற அன்னதானத்துக்கு வருகின்ற சாப்பாட்டுக்கு வருகின்ற அந்த பொருள்களை எல்லாம் திருடி விற்கிறது, தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. பரவாயில்ல, அதோட ஒரு தம்மன், நான் அந்த கோயிலில் வேலை செய்கிறேன், நம்ம வீட்டில் இருக்க 4 ஜீவன்களுக்கு சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் அதே பொருளை திருடி விற்று வேறு ஒரு பழக்க வழக்கங்களுக்காக உபயோகப்படுத்துவது, அங்கே கோயிலில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்காம அதை வந்து பொருளை விற்று காசாக்கி கொள்வது, கோயில் சொத்துக்களை அபகரிப்பது, பக்தர்கள் தருகின்ற காணிக்கைகள்லாம் துஷ்பிரயோகம் பண்ணுறது, இவங்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் அந்த தெருவில் இருக்கின்ற சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிற நாயாக தான் பிறப்பாங்க. அதுதான் அம்சம்ன்ற சொல்லிட்டு அந்த ஒரு புராண கதையில் வந்து நான் சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு ஒரு தெருநாயை பார்த்து ஏளனமாக பேசுகின்றவர்கள், திருநாய்க்கு வளர்க்கின்றவங்க, அதுகளை பாவம் பசியில் வெயிலில் வாடுறவங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஏர்நாட்டு சனீஸ்வர பகவான், அஷ்டம சனீஸ்வர பகவான் வரப்போகிறதுனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அவங்க ஈடுபட்டால் தான் அவங்க சனீஸ்வர பகவான் வச்சு செய்வாங்க. கர்மாவை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏர்நாட்டு சனீஸ்வர பகவான், அஷ்டமத்து சனீஸ்வர பகவான், ஜென்ம சனீஸ்வர பகவான் சனிதசனாக இருந்து சனீஸ்வர பகவான் தீய அமைப்பில் கோள்களுடைய இணைவு இது மாதிரி இருந்தால், தீய ராசி உங்களுக்கு உண்டான பாவங்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில்
நீங்கள் வராகி அம்மாவை பக்தராக இருக்கும்போது உன்மத்த பைரவியாக இருக்கின்ற, உன்மத்த பைரவருடைய மனைவியாக இருக்கின்ற இந்த காசியில் இருக்கின்ற அந்த வராகி அம்மாவை நினச்சிட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் வீட்டில் வழிபடுறது மட்டும் இல்லை, சனிக்கிழமை அன்றைக்கு பைரவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக, கால பைரவரோ எந்த ஒரு பைரவராக இருந்தாலும் பைரவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நீங்கள் விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெய் விளக்கு, சிகப்பு மிளகு அந்த விளக்கேற்றலன்னா கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த அண்டை வீட்டார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை செய்கிறாங்க, பைரவா பைரவி என்னை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் நீங்கள் போகணும். அப்போ தான் இன்னும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா சில பேர்களை எத்தனை கடவுளே தண்டிச்சா கூட திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் வாழ்ந்தென்ன லாபம்னு கண்ணதாசன் கவியரசு சொன்ன மாதிரி எவ்வளோ பண்ணாலும் திருந்தலைன்னா அப்போது நம்ம இன்னும் நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கணும். அப்படின்னும் போது இந்த விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கணும். ஓம் வஜ்ரகோஷ வராகியை போற்றி. நமக்கு அண்டை வீட்டார் பிரச்சனை செய்கின்றார்கள். நம்ம ஃப்ளாட் சிஸ்டம், மாடி வீட்டு குடியிருப்புகள்லாம் இருக்கும், யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்ணுறாங்க, குறிப்பாக இந்த நாய் செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஓம் வஜ்ரகோஷ வராகி தாயை போற்றி, ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகியை போற்றி இந்த மந்திரங்களை உச்சரித்து தியானம் பண்ணணும். அதே மாதிரி அவர்கள் உங்களிடம் சண்டை வருகின்ற நேரத்தில் இந்த ஓம் வஜ்ரகோஷ வராகி, ஓம் வாக் ஸ்தம்பனகரி வராகின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் சொல்லும்போது அவங்களுடைய வாக்கானது அடங்கும். அதுக்கு மட்டுமல்லாமல் சனீஸ்வரன் வழிபட்டு சனிக்கிழமை அன்று பைரவர்களுக்கு, சனீஸ்வர பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே விருந்து மருந்து 3 நாள் வாங்க, சாப்பிட்ட உடனே ஜெரிக்காது, அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பக்தியும் அப்படி தான். உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் சென்று நேர்மறை ஆற்றல் வர வரைக்கும் நீங்கள் வழிபாட்டு செய்தால்தான் அந்த வேண்டுதலுக்கான பிரார்த்தனை கிடைக்குமே தவிர, வராகியம்மா பக்தர்கள் தானே, வராகியம்மா சொன்னான்னு சொன்னீங்களே, நான் சொல்லி பார்த்தா வரல அப்படின்னு ஒரு அகங்காரமோ ஆணவமோ கண்மம் மலம் மாயை இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ போஷித்தாலும் அது உங்களுக்கு பலனளிக்காது. அமைதியும் இருக்கின்ற இடத்துல தான் உங்களுக்கு ஆற்றலானது, தெய்வீக பேரொளியானது பெருகும். அப்போ தான் உங்களுடைய எதிரிகளும் உங்களிடம் வசமாவார்கள், எதிரிகளும் உங்களிடம் சரணடைவார்கள், அல்லது எதிரிகளை உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள்.